டிரைவிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆனால் ஒரு மாற்று ஏற்பாடாக 4-வேல, அதாவது சர்வீஸ் ரோடு கிடையாது, 4-வே ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இந்த 4-வேல கேமரா வச்சு வண்டியோட ஸ்பீடை காட்டுவாங்க. அதாவது அரசாங்கம் நமக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கொடுத்துருக்கு. அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டினா அந்த லைட்டு சிவப்பு வண்ணத்தில் எரியும், 80 கிலோமீட்டருக்கு உள்ளே போனால் பச்சை வண்ணத்தில் எரியும். அதையும் அந்த டிப்ஸும் ரோடை 4-வே ரோடை கிராஸ் பண்ணுறதையும் நம்ம இந்த காணொலி காட்சியில் பார்ப்போம். வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கேமரா சாலையில் கடக்கும் வண்டி என்ன வேகத்தில் செல்லுது அப்படின்னு காட்டும். நமது அரசு உத்தரவுப்படி 80 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நாம் போகணும். 80 கிலோமீட்டருக்கு மேலே வாகனம் சென்றால் சிகப்பு விளக்கு எச்சரிக்கும். அதாவது ஒரு கார் வருதுன்னா அந்த கார் என்ன வேகத்தில் போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான். 68, 36 இவ்வளோ கிலோமீட்டரில் போகும்போது இதெல்லாம் பச்சையில் காட்டும். ஒரு லாரி வருது, அதுவும் பச்சையில் தான் காட்டும். ஆனால் 80 கிலோமீட்டர் கடந்து போகும்போது சிவப்பு வண்ணத்தில் காட்டும். சிவப்பு வண்ணத்தில் காட்டினா ஓட்டுநரை எச்சரிக்கை கொடுப்பதாக அர்த்தமாகுது. 72, 75 பச்சை கலர் வேகமாக வரும்போது காட்டுது. வேகம் கூடிச்சுன்னா சிவப்பு கலராக காட்டும். கேமரா வச்சு நம்ம வண்டி என்ன வேகத்தை செஞ்சு டிரைவருக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி தாண்டுது இல்லைங்களேன், 100 கிலோமீட்டர், 97, 90 இந்த மாதிரி வேகத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக சிவப்பு விளக்கு காட்டுதா. அதனால் வண்டி ஒரு டிரைவரான வேகத்தை கட்டுப்படுத்தி எச்சரிக்கையாக போகிறதுக்கு தான் இந்த கேமரா உதவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விளக்கு நம்மளும் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளணும். ஓகேவா? ஒரு 4-வே ட்ராக்கில் நம்ம போயிட்டுருக்கோம். சைடில் சதுர போர்டில் மஞ்சள் கலர் அடித்து கருப்பு கலர் அம்புக்குறி போட்டிருக்காங்க. அப்போ ரோடு வலது பக்கம் வளையுதுன்னு அது காட்டுது. இப்போ இதில் வேகமாக போகிறதுக்கு வலது பக்கமும் மெதுவாக போகிறதுக்கு இடது பக்கமும் வண்டியை பார்க் பண்ணதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரோடு கிராசிங் வருது, அதுக்கு நமக்கு அந்த போர்டு காட்டுது பாருங்கள். பாதசாரிகள் கடக்கக்கூடிய இடம்னு ஒரு போர்டு காட்டுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறுக்கே சாலை வருதுன்னு காட்டுது. இதில் ஒரு கேமரா பொருத்திருக்காங்க. இப்போ இதில் நம்ம ரோடை கடக்கக்கூடிய இடத்துல 3ஆவதாக ஒரு சேனல் வரும். இப்போ நமக்கு பின்னாடி வண்டி வரலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரைட் சைடு சேனல் எடுத்தால் மட்டும் காணாது, உடனே நமக்கு 3ஆவதாக ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. அந்த சேனலில் போய் நம்ம வண்டியை மாற்றி நிப்பாட்டிக்கணும். அப்போ தான் நேராக வர்றவங்க வேகமாக வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சேனல் நம்ம வண்டியை நிப்பாட்டி எதிரே வரக்கூடிய வண்டி வேகமாக வரும். நேராக வரக்கூடிய வண்டி வேகமாக வர்றதுனால நம்ம ரோடை கடக்கக்கூடாது. எதிரே வண்டி ஒன்றும் வரலன்னு தெரிஞ்சால் தான் கடக்கணும். இப்போ செகண்ட் கியர் போட்டு நம்ம மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதிரே வண்டி வந்துட்டுருக்கு, அதனால் நம்ம ரோடை கடக்கலை. இந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கண்ட்ரோல் டைம் 2 செகண்ட் தான். 2 செகண்டுக்குள்ள கண்ணை முடிக்கல அடுத்த வண்டி வேகமாக வந்துடும். இப்போ இதில் அந்த 2-வீலர் போகுது, வண்டி ஒன்றும் வரல. ஆனால் இந்த லேடி 2-வீலர் போகும்போது பின்னாடியே கார் வருது. இந்த மாதிரி அங்கங்கே பார்க்காம ரோடை கடக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டி வேகமாக அடுத்தடுத்த வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வருது பாருங்கள். இப்போ ரோட்டில் வண்டியே ஒன்றும் இல்லை, நம்ம வண்டியும் ரோட்டை கடக்குது. வேகமாக ஆஸ்ட்ரேட் கொடுத்து ஃபுல்லாக யூ-டர்ன் பண்ணுறோம். இந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆஸ்ட்ரேட் பொதுவாக வளைவில் ஆஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆஸ்ட்ரேட் கொடுத்து விரைவாக கடந்துடணும். இப்போ ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணுது, லெஃப்ட் சைடில் ஒரு கார் நிற்குது, அந்த கார் ரோடை கிராஸ் பண்ணதுக்காக வெயிட்டிங்கில் நிற்குது. ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அந்த ரோடை கடந்து போக முடியும்னு வெயிட்டிங்கில் நிற்குது. 4-வேல ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நேராக வரும் வாகனங்கள் மிக விரைவாக வரும், தள்ளி வருதுன்னு நினைக்கக்கூடாது. நேராக வர வாகனத்துக்கு வழிவிட்டு 4-வேல ரோடை கடக்குது எப்படி. இப்போ முக்கோணத்தில் போர்டு போட்டு 4-வேல குறுக்க சாலை கடக்குது அந்த போர்டு காட்டிருக்கு. ஒரு கேமரா பொறுத்தப்பட்டிருக்கு. இது எது அசம்பாவிதம் நடந்தால் அதை கவனிக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் லைட்டு, அதில் மஞ்சள் கலரில் அந்த லைட்டு அணைஞ்சுன்னு தெரியும். சோலார் மூலமாக இயங்குது. பேட்டரி சார்ஜ் ஏறி நைட்டு இந்த லைட் எரியும். இரவு நேரத்தில் அதை கவனிக்காமல் இருந்தாலும் இந்த லைட்டை கவனித்து அவன் மெதுவாக போய்க்கலாங்கிறதுக்காக இந்த லைட்டு பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 4-வே ரோடை காட்டுதாங்க. 4-வே ரோட்டில் எது நேராக, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து போகிற வண்டி நேராக போகும், அதில் எதிரால் வரக்கூடிய வண்டி நேராக வரும். இந்த நேராக வரக்கூடிய வண்டிகள் வேகமாக வரும். வேகமாக வரும்போது நம்ம சாலை கடக்கக்கூடிய வண்டி, அந்த புறம் சாலையிலேருந்து இந்த புறம் சாலை கடக்கக்கூடிய வண்டி, யூ-டர்ன் பண்ணக்கூடிய வண்டி கண்டிப்பாக இந்த இடத்துல நிப்பாட்டி தான் போகணும். இவங்க நிப்பாட்டி போகிறதுக்காக 3ஆவது சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வேகமாக இந்த 3ஆவது சேனலில் வண்டியை மாற்றி மெதுவாக மூவ் பண்ணி எதில் வண்டி வருதா இல்லைங்களா பார்த்து கவனித்து போகணும். இப்போ பார்த்திங்கன்னா எதில் அங்கேருந்து வரக்கூடிய வண்டிக்கு இந்த ஒரு சைக்கிள் கார் போகிறா பார்த்தீங்களா, அதில் 3ஆவது சேனல் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த இடத்துல மாறி அங்கே நிப்பாட்டி போகணும். இப்போ லாரி வருது, லாரி மெதுவாக வருது, அதனால் சைக்கிள் கார் கடந்துட்டாரு, ஆட்டோ கார் போகுது, கார் போகுது. இந்த மாதிரி வர்ற வண்டிகள் வேகம் குறைவாக வருது, நம்ம போயிடலான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்த கடந்து போயிடலாம். ஆனால்
கண்ட்ரோலிங் டைம் வந்து 2 செகண்ட் தான். 2 செகண்டுக்குள்ளே அடுத்தடுத்த வண்டிகள் பறந்து வரும். அதனால் நம்ம போர்வையில் கடக்கும்போது கண்டிப்பாக மிக மிக எச்சரிக்கையாக கடக்க வேண்டும். இப்போ இங்கேருந்து ஒரு 2 வீலர் போய் அந்த முக்கில் நிப்பாட்டுவாங்க பாருங்கள். நிப்பாட்டிட்டு எதில் வண்டி வருதா என்னங்கிறத பார்த்து தான் போகணும். இப்போ ஒரு கார் அங்கேருந்து மெதுவாக தான் வருது. அந்த காரு மெதுவாக வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரோட்டில் வண்டி ஒன்றுமே இல்லை. வண்டி ஒன்றும் இல்லாதனால இப்போ இங்கேருந்து நம்ம யாராவது போனோன்னா ஈஸியாக கடந்துடலாம். அடுத்த கார் வேகமாக வந்துட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 2 வீலர் கிராஸ் ஆகுது. அடுத்து அந்த கார் வர்றதுக்குள்ளே இவங்க போகணும்னு சொல்லி குறுக்க டக்குன்னு பாய்ஞ்சிருவாங்க. அப்படி பாயக்கூடாது. ஆனால் பாயாமல் இவங்க நிப்பாட்டி பாதுகாப்பாக தான் போகிறாங்க. ஏன்னா அடுத்த கார் வருது, அதுவும் அதே மாதிரி தான். வண்டி ஒன்றும் இல்லைன்னு யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த கார் வேகமாக வருது. வேகமாக வரக்கூடிய நேரத்தில் இங்கே ஒரு டிராக்டர் வருது, நிப்பாட்டாமலே போயிட்டாங்க. அடுத்து 2 வீலர், அந்த கார் வேகமாக வரக்கூடிய கார் ரைட்டில் போகிறதுனால ஸ்லோவாக வருது. ஆனால் அதுக்கடுத்து கார் வேகமாக வருது. அந்த இடத்துல இந்த இடத்துல வண்டி நம்ம கடக்கக்கூடாது. ஆனால் டிராக்டருக்காரங்க ரோட்டில் இறங்குதாங்க. டிராக்டருக்கார முன்னாடி ஒரு கார்காரங்க இறங்குதாங்க. இதனால் நேராக வரக்கூடிய வண்டிக்கு பாதிப்பு. அவங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராங்க. ஒருவேளை பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை டிரைவர் கொஞ்சம் கவனக்குறைவாக வந்துட்டான்னா இங்கே விபத்து நடக்க வாய்ப்பு உள்ளது. 4 வழிச்சாலையை கவனமாக கடக்கவும். வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, இதை மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த இந்தியன் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குற்றம் குறைகள் எது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய்.